சுமானக்கா மக்களே சொன்னோம்ல அது பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான மூணாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஆதிரை வந்து எஃப்ஜேக்கு மேல போட்ட கேஸை கோர்ட்டு கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் செம்ம ஃபன்னா முடிஞ்சிட்டு, ஏன்னா ஆதிரையை பொறுத்தவரைக்கும் அவ்வளவு பிளான் போட்டு வச்சிருந்தாங்க எஃப்ஜே அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நேற்று நைட்ல இருந்தே பக்காவா பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பிளான் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருச்சு. வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு அவங்க கிட்ட உட்காந்து ஒப்பாரி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எஃப்ஜே இப்படி பண்ணிட்டான், எஃப்ஜே அப்படி பண்ணிட்டான், எஃப்ஜே அசிங்கப்படுத்தணும், எஃப்ஜே பத்தி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே தீட்டி வச்சிருந்தாங்க. ஆனா கோர்ட்டுக்கு போன அந்த கேஸ் வந்து ரொம்பவே சப்பையா முடிஞ்சிட்டு. இதுல விக்ரம் வந்து பயங்கரமா ப்ளே பண்ணிட்டார் ப்ரோ. சத்தியமா சொல்றேன், விக்ரம பொறுத்தவரைக்கும் வேற லெவல்ல ப்ளே பண்ணிட்டாப்ல. விக்ரம் மட்டும் இல்ல, அமித் அதுக்கு மேல எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் கரெக்டா பண்ணுவேன்டா, அவன் கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டான், கேஸ் க்ளோஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு கேஸை சப்பையா முடிச்சு விட்டார் ப்ரோ. வேற லெவல்ல கேஸை முடிச்சு விட்டாரு. இப்போ இந்த கேஸ் முடிஞ்சனால வீட்டுக்குள்ள கடந்த ஆதிரை ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி ஆதிரை ஒப்பாரி வைக்கிறாங்க? அப்ப உங்களுக்கு என்னதான் தேவைப்பட்டுச்சு? இந்த கேஸ்ல அவங்க வின் பண்ணனும் நினைச்சாங்களா, இல்ல எஃப்ஜே அசிங்கப்படுத்தணும் நினைச்சாங்களா? ஆக்சுவலா அவங்க இந்த கேஸ்ல வின் பண்ணனும்னா நினைக்கல. இந்த கேஸ் மூலமா எஃப்ஜே அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாங்க. பட் அந்த விஷயம் நடக்கல. அதனால இப்ப வீட்டுக்குள்ள கடந்து கதறிட்டு இருக்காங்க. நீங்களே ப்ரோமோல பார்த்திருப்பீங்க, ரொம்ப சிம்பிளா முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த கேஸுக்கு காலங்காத்தால பிக் பாஸ் வந்து ஆதிரை கூப்பிட்டாங்க. ஓகேவா, வாங்க ஆதிரை உங்களுக்கான கேஸை எடுத்தாச்சுன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. பிக் பாஸ் கூப்பிட்டோனே ஆதிரை அவர்கள் கன்ஃபெஷன் ரூம் போயிருப்பாங்க. ஓகேவா, போயிட்டு அந்த கேஸை படிச்ச உடனே ஆதிரை லைட்டா பேக் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா ஆதிரைக்கு லைட்டா பயம், அந்த கேஸ் வந்து அவனுக்கு பாசிட்டிவா போயிருமோ, அந்த கேஸ்ல அவன் வின் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு லைட்டா பயப்பட ஆரம்பிச்சாங்க. நேத்து நைட்ல இருந்து அந்த பயம் உங்களுக்கு இருந்துச்சு. ஓகேவா, நேத்து நைட்ல இருந்து அந்த பயம் உங்களுக்கு இருந்துச்சு. அதனால தான் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, என் கேஸ் வரும்போது இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா தீட்டி வச்சிட்டு இருந்தாங்க. தீட்டி வச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள லைட்டா ஒரு பயம் இருந்துச்சு. ஓகேவா, அதனால பிக் பாஸ் கூப்பிட்டோன்னே உள்ள போயிட்டு அந்த லெட்டரை படிச்சோன்னு லைட்டா பேக் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பவே பிக் பாஸ் கேட்டார், என்னப்பா பேக் அடிச்ச மாதிரி இருக்கு, வேற யாருக்காச்சும் கேஸை கொடுத்துருமான்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல பாஸ் முடிச்சு விட்டுருவோம் பாஸ், இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு பாஸ், இந்த கேஸ்ல நான் தோத்துறக்கூடாது பாஸ்ன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் உட்காந்து அழுதுட்டாங்க. பிக் பாஸ் உட்காந்து அழுதாச்சு. உடனே பிக் பாஸ் மோட்டிவேட் பண்ணி அனுப்பினாப்ல, ஒன்றும் இல்லை, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்க, எல்லாம் வெற்றி உங்களுக்கே கிடைக்கும், நீதி உங்க பக்கம் தான் இருக்கும், நீங்க வந்து போராடுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் மோட்டிவேட் பண்ணி அனுப்பினாப்ல. மோட்டிவேட் பண்ணி அனுப்பினோடனே ஆதிரை இங்க வந்துட்டு பயங்கரமா பிளான் போட்டாங்க. ஏன்னா ஆதிரை அவங்க சைடு வாதாடுறதுக்கு நம்ம அரோரா அவர்களை கூப்பிட்டு இருந்தாங்க. அரோராவை கூப்பிட்டது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தருமே கூப்பிட்டு, உனக்கு இந்த ரோலை கொடுக்குறேன், உனக்கு அந்த ரோலை கொடுக்குறேன், உன்னை நான் இப்படி விட்னஸா கூப்பிடுறேன், உன்னை நான் இப்படி கூப்பிடுறேன், எனக்காக வந்து பேசுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுக்கிற மாதிரி எல்லார்ட்டையும் பேச வச்சிருந்தாங்க. அதனால எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓகே ஒரு டாஸ்க்ல நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சா ஓகே தானே, அப்ப ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் நீ என்னதான் கூப்பிட்டாலும் நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் பேசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில ஆதிரை அவர்கள் அவங்க சப்போர்ட்டிவா பேசுறதுக்கு அரோரா கூப்பிட்டு இருந்தாங்க. எஃப்ஜே பொறுத்தவரைக்கும் அவனுக்கு லாயரா நம்ம விக்ரம் அவர்களை கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆதிரை அவர்கள் சுபிக்ஷாவை ஜட்ஜா போடுறாங்க. ஏன்னா அதையுமே பிளான் பண்ணி வச்சாச்சு. சுபிக்ஷா கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு, இப்படி பண்ணி வச்சிருக்கான், இப்படி என் பேரை கெடுத்துட்டான், என் கூட இப்படிலாம் பழகுனான்னு சொல்லிட்டு ஆதிரை அவர்கள் சுபிக்ஷா கிட்ட சொல்லி, சுபிக்ஷா நான் உன்னை கூப்பிடுவேன் எனக்காண்டி வந்து பேசுன்னு சொல்லிட்டு காலையிலே சொல்லி வச்சாச்சு. ஓகேவா, சொல்லி வச்ச மாதிரி சுபிக்ஷாவை கூப்பிட்டாச்சு, வா நீ தான் ஜட்ஜின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த பக்கம் எஃப்ஜே என்ன பண்ணிட்டான்னா அமித் அவர்களை கூப்பிட்டான். எஃப்ஜே என்ன பண்ணிட்டான், அமித் அவர்களை ஜட்ஜா கூப்பிட்டாங்க. அமித்தை பொறுத்தவரைக்கு ரொம்ப நேர்மை நீதி நியாயம்னு சொல்லி சுத்திட்டு இருக்காப்ல. அந்த வகையில இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்குள்ள போகுது. ஓகேவா, கம்புக்காரரா நம்ம வினோத் அவர்கள் இருக்காப்ல, வினோத் தான் கம்ப தூக்கிட்டு நின்னுட்டு இருந்தாப்ல. அப்படி இருக்கும்போது கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. கேஸ் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு தெரிஞ்ச ஆதிரைக்கான பேர் தான் டேமேஜ் ஆச்சு. ஏன்னா கேஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஆதிரை அவர்கள் அவங்க சைடு ஸ்டோரியை வந்து பயங்கரமா சொல்றாங்க. ஓகேவா, அவங்க சைடு ஸ்டோரியை பெருசா சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல உனக்கும் எஃப்ஜேக்கும் என்னமா தொடர்பு, என்ன உறவுன்னு கேட்டா, நானும் எஃப்ஜேயும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோம், ஆனா அந்த உறவுக்கு பேர் இல்ல. எப்படி அந்த உறவுக்கு உலகத்துல பேரே வைக்கல, உலகத்துல பேரே இல்லாத உறவு என்ன உறவுனா அது எங்களுக்கான உறவுன்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க. அப்படி என்ன இலவு உறவு எனக்கு தெரியல गाइस, நான் தெரிஞ்சுக்கணும். அதாவது உலகத்துல ஒரு உறவுக்கு பேரே வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு உறவுல தான் இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்களா. அப்படி என்ன உறவு எனக்கு தெரிஞ்சு, ஒன்னு காதல் இல்லன்னா ஃப்ரெண்ட்ஷிப், இப்படி ரெண்டு இருக்கு. ஓகேவா, அதுக்கு இடையில நிறைய இருக்கு. இப்போ சிச்சுவேஷன்ஷிப் ஃப்ளிங்க் அது இதுன்னு என்னெல்லாமோ கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, ஏகப்பட்டது இருக்கு. ஆனா இருந்தாலும் நான் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் ஏகப்பட்டது இருக்கு गाइस, ஏகப்பட்டது இருக்கு. அப்படி இருக்கும்போது அக்கா சொல்றது என்னன்னா, இந்த உறவுக்கு உலகத்துல பேரே வைக்கல, இது ஃப்ரெண்டும் இல்ல லவ்வும் இல்ல, அதையும் தாண்டின்னு ஒன்று சொல்றாங்க. ஃப்ரெண்டும் இல்லை லவ்வும் இல்லை, அதையும் தாண்டினா எனக்கு தெரிஞ்சு கள்ள தொடர்பு தான் இருக்கு, கள்ள உறவை தான் இப்படி சொல்லுவாங்க. ஆனால் அக்கா வந்து அதையும் தாண்டின்னு சொல்றாங்க. அப்போ இது கள்ள தொடர்பு கிடையாது கைஸ். ஓகேவா, கள்ள தொடர்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது அக்கா வந்து அவங்க சைடு விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்துல மாட்டுறாங்க. என்னன்னா, அவன் என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தான், நல்லா தான் பழகிட்டு இருந்தான், ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு ஆள் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி தள்ளி போக ஆரம்பிச்சிட்டான், ஒரு மாதிரி வந்து தள்ளி போனான். அப்பப்போ வந்து பேசும், அப்பப்போ பேசாம போயிடுவான், அப்பப்போ பேசும், அப்பப்போ பேசாம போயிடுவான், இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேசாமே போயிட்டான். பேசாம
போயிட்டு என்னை பத்தி பின்னாடி போய் தப்பா பேசிட்டு இருந்தான், அவ வந்து லவ் கண்டென்ட் பண்ண ட்ரை பண்றா, என்கிட்ட லவ் பண்ண ட்ரை பண்றா, எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி ஒதுங்கி போன மாதிரி விக்டிம் கார்டு ப்ளே பண்றான்னு சொல்லிட்டு அவங்க சைடு நியாயத்தை ஆதிரை அவர்கள் எடுத்து வைக்கிறாங்க. ஆனா ஆதிரையை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட வெப்பன்ஸை தீட்டி வச்சிருந்தாங்க. அவங்க செட் பண்ணி வச்சிருந்த பாம்லாம் உருண்டு வந்து வெடிச்சுச்சுன்னா எஃப்ஜேக்கான பேர் நாசமாயிரும். ஓகேவா? அந்த வகையில வீட்டுக்குள்ள பக்காவா செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன் பாரு கூட செட் பண்ணி வச்சிருந்தாங்க. பாரு கூட இப்ப வீட்டுக்குள்ள ஏன் கதறிட்டு இருக்காங்கன்னா, பாருக்கு வாய்ப்பே கிடைக்கலன்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. அந்த வகையில வீட்டுக்குள்ள பல பேரை செட் பண்ணி வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசி எஃப்ஜேக்கான பேரை கெடுக்கிறதுக்கு. ஆனா அங்க ஆதிரை அவர்கள் அவங்க சைடு விஷயத்தை சொல்லிட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எஃப்ஜே கூட்டு விசாரிச்சாங்க. ஓகேவா? எஃப்ஜே கூட்டு விசாரிக்கும் போது அவனும் ரொம்ப விஷயத்தை தெளிவா சொல்லிட்டான். ஆமா, ஒன்றா தான் இருந்தோம், பேசணும், பழகணும், எல்லாமே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது ஏதோ ரொம்ப ஓவர் டூ போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன், ஒருவேளை லவ் அந்த மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா அதை வெளியே போய் பார்த்துக்கலாம், இங்கே அது செட் ஆகாது, இங்கே வந்து நமக்கான வாழ்க்கையை பார்க்கணும், வெளியே ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி நான் ரொம்ப தெளிவாக சொல்லி தான் நான் தள்ளி போனேன். நான் யாரையுமே இங்கே தப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் சைடு விஷயத்தை எடுத்து சொல்கிறான். ஓகேவா? எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது ஆதிரை நினைச்சது விட்னஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க, விட்னஸை கூட்டு ஒன்றுனா விசாரிக்க அப்படியே அசிங்கப்படுத்திடலாம், எஃப்ஜே கேவலப்படுத்திடலாம், எஃப்ஜே நாத்திரலான்னு சொல்லிட்டு ஆதிரை பிளான் போட்டாங்க. ஆனா கோர்ட்ல அப்படி நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சுபிக்ஷா பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும், அது ஒரு டம்மி. சும்மா ஒரு பொறுப்பை கொடுத்தா அதில் போய் உட்காந்து இதாக பேசுறாங்க பேர்ல சும்மா உட்காந்துருக்கோம். அமித் தான் அங்கே பேசிட்டே இருந்தாப்புல. அப்ப எல்லாம் பேசியாச்சு. விட்னஸை ஏத்துறதுக்கு முன்னாடியே ரெண்டு சைடு லாயர்ஸுமே மாத்தி விசாரிப்பாங்கல்ல, குறுக்கு விசாரணை போகும்ல, அந்த மாதிரி குறுக்கு விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்கும்போது கடைசியில் விக்ரம் ஒரு பிளானை போட்டாப்ல. இது அப்படியே விட்டா இவனுக்கான பேரும் கெட்டு போயிரும், வியானாக்கான பேரும் கெட்டு போயிரும். ஏன்னா ஆதிரை பொறுத்தவரைக்கும் வியானாக்கான பேரையும் இழுத்து உள்ள போட்டுட்டு இருக்காங்க. என்கிட்ட பழகின மாதிரி தான் வியானாட்ட பழகினா, வியானா கிட்டே அப்படிதான் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் வியானா பொறுத்தவரைக்கு ஒருவேளை என்ன கேஸ்ல கூட்ட நான் பேசவும் மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், ஏன்னா அவன் என்கிட்ட அப்படி பழகலன்னு சொல்லிட்டு வியானா பேக் அடிச்சிட்டான். ஸோ ஆதிரைக்கு இங்க ஸ்டெடியான ஒரு பில்லரே இல்லை, அவங்க மட்டும் தான் ஒரு பில்லரா நிற்கிறாங்க. ஆனா அந்த பில்லரை மொத்தமா சரிச்சிட்டாங்க. ஏன்னா விக்ரம் என்ன பிளான் போட்டாருன்னா, கேஸ்ல ஜெயிக்கிறத விட அவமானப்படக்கூடாது, அவமானப்படாம இந்த கேஸ் விட்டு தப்பிச்சு வெளியே வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா பிளான் போட்டு, உனக்கு கில்ட்டா இருந்துச்சுன்னு சொல்லிருன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா பிளானை போட்டு நம்ம எஃப்ஜே சொல்ல வச்சாச்சு. அங்க வந்து நம்ம அமித் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது எஃப்ஜே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாப்ல, ஆமா சார் எல்லாம் பண்ணேன் சார், எல்லாம் புரியுது சார், நான் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றேன் சார், என் சைடு தான் தப்பு சார், என்ன மன்னிச்சிருங்க சார் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டான். தப்புன்னு மன்னிப்பு கேட்டான். மன்னிப்பு கேட்டோட கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மன்னிப்பு கேட்டோன்னே அமித் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாப்ல. கேஸை க்ளோஸ் பண்ணோடனே ஆதிரிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன்னா ஆதிரி தான் ஏகப்பட்ட விட்னஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களே, அவங்களுக்கு இந்த கேஸை ஜெயிக்கணும்னு இல்லை ப்ரோ, அவங்களுக்கு கேஸை ஜெயிக்க வேண்டாம், அவங்களுக்கு எஃப்ஜே அசிங்கப்படுத்தணும், அவனை எப்படியாச்சும் அசிங்கப்படுத்தி நாத்தணும், அதுதான் அவங்களுக்கான பிளான். ஓகேவா? அந்த பிளான் நடக்கலன்னு அக்கா என்ன பண்ணன்னு தெரியாம தாம் தகிட தீம் தகிட தோம் தகிட தம் தகிடன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூச்சிட்டு இருக்காங்க. அந்த கேஸ்ல ஜெயிச்ச ஆனந்தமே இல்லை. எப்படி கேஸில் ஜெயிச்ச ஆனந்தமே அக்காக்கான மூஞ்சில் இல்லை, அக்காக்கான மூஞ்சி ஒரு மாதிரி தொங்கி போச்சு. ஆனால் அவன் ரொம்ப தெளிவாக, நான் ரொம்ப கில்ட்டாக இருக்கேன் சார், ரொம்ப வருத்தமாக இருக்கு சார், என்னை மன்னிச்சிருங்க சார்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துட்டான். ஆக்சுவலாக ஆதிரை தான் ரெண்டு தப்பு பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஒன்று, ஆதிரையை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்தே அவங்ககிட்ட பேசியிருக்க கூடாது, அவங்ககிட்ட பேசியிருக்க கூடாது. ஆனால் ஆதிரை என்ன பண்ணாங்க, வந்த அன்னைக்கு நைட்டே அவன் பக்கத்தில் உட்காந்து இந்த விஷயத்தை ரொம்ப கிளியராக பேசியிருப்பாங்க. அப்போ அவனும் நிறைய விஷயங்களை எடுத்து பேசியிருப்பான், அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்களை பேசி முடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் போன சாட்டர்டேயா போன இந்த மண்டே நைட்டு நினைக்க எப்போவோ கூட மண்டே நைட்டு கூட திரும்ப போய் உட்காந்து பேசி மன்னிப்புலாம் கேட்டிருப்பான். ஒருவேளை அப்படி உனக்கு இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் சைடு மன்னிப்பு கேட்டுட்டான், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டான். பண்ணதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை கிண்டும் போது இது ரொம்ப ஓவரா போகுது, ஏதோ அசிங்கப்படுத்த தான் ட்ரை பண்றா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு இவன் ரொம்ப தெளிவா மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றேன், சாரிங்கன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அங்க அமித்துமே ஜட்மெண்ட் கொடுத்துட்டாப்ல. இதுல இப்ப ஆதிரைக்கு ஏத்துக்க முடியாம வீட்டுக்குள்ள கடந்து குதிச்சிட்டு இருக்காங்க. ஏன் குதிக்கிறாங்க, எதுக்கு குதிக்கிறாங்கன்னா அவனை அசிங்கப்படுத்த முடியலையே அப்படிங்கிற விஷயத்தை வச்சு குதிச்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் கிளியரா பேசலாம். ஆனா வீட்டுக்குள்ள அமித்தை போட்டு ரொம்ப கும்மிட்டு இருக்காங்க. அதுல நம்ம எஃப்ஜே ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் தெளிவா பேசுறான், விக்ரம் பக்காவா மூவ் பண்ணிட்டாப்ல. சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. கேஸ்ல ஆதிரை ஜெயிச்சாலும் இப்ப ஆதிரை அசிங்கப்பட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டு, உலகத்திலே இல்லாத உறவு அது என்ன உறவு எனக்கு கமெண்ட்ல போடுங்க.